ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலே விலாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பொங்கல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சைடு வந்து பால் வச்சுருக்கேன் காலையில் பூஸ்ட் போட்டு கொடுக்கறதுக்கு. அண்ட் ஒரு சின்ன இரும்பு கடாய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது. பட் எனக்கு கடாய் ரொம்ப பழசாயிடுச்சு. ஒரு சின்னதாக வறுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இரும்பு கடாய். இது வரைக்கும் நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா ஹெவியாக இருந்தது. இது வந்து ராக் பிராண்டோடது. ஸோ இது ஸ்பான்சர்ட் கிடையாது, இது எனக்காக நான் வாங்கினது. பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெப்த்தாக இருக்குது. இது வறுக்கிறதுக்கு நல்ல டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது எதுவும் ஒட்டவே இல்லை. ரொம்ப இதை வந்து ப்ரீ சீசன்டு. ஸோ இரும்பு வாடை ரொம்பலாம் எதுவும் வரலை. இது கைப்பிடி பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டும் அட்டாச்ட் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து அவங்களோட வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேம்ப்ளெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன் கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட். இது வந்து ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்குது. இது வெயிட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 3.5 kgs இருக்குது இது. ஸோ யாராவது கடாய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். இது இன்னொன்று என்னென்னா, திஸ் இஸ் மேட் இன் இண்டியா. ஸோ கண்டிப்பாக தாராளமாக சூப்பராக வாங்கலாங்க. இது நல்ல ஒர்த் தான். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் அடுப்பில். இப்போ நல்லா முதல்ல வாஷ் பண்ணிவிட்டேன், ஸ்க்ரப் பண்ணிவிட்டு. இப்போ நல்லா சூடாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எண்ணெய் விட போகிறோம். ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு இப்போ என்ன பண்ணலாம், இப்படி ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் டவுன் ஆகிடும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு பச்சை கலர் ஸ்க்ரப்பை போட்டு விம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி எண்ணெய் விட்டு திருப்பி வெங்காயத்தை வச்சு தாளித்து பார்க்கலாம். இப்போ 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு இப்போ ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா அதை கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ப்ரீ சீசன்றதுனால இது உங்களுக்கு தேவை கிடையாது. பட் ஜஸ்ட் நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்திக்காக நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறேன் நான் இதில். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீன்காரமாக வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த வெறும் நெத்திலி தான் இருந்தது. ஸோ அந்த ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை வாங்கி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து இவங்களே மோஸ்ட்லி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 kg கிட்ட வந்தது. இதை நம்ம இன்னும் நல்லா அந்த வெயின்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கருப்பாக அவ்வளோ அழுக்காக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக 2-3 தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரைக்காகவும் கொஞ்சம் குழம்புக்காகவும் எடுத்துக்க போகிறேன். ஒரு நல்ல ஒரு எலுமிச்சை அளவு சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் குழம்புக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 போல் பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைப்பேன் நான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதை போட்டு நல்லா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு பரட்டி வச்சு நம்ம குழம்பு பண்ணும்போது அந்த குழம்புல நல்லா இந்த மசாலா மீனில் இறங்கி குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் மேரினேஷன் பர்பஸுக்கு தான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். முதல்ல ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மசாலா இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா ஒரு 1 to 1.5 பழம் தக்காளி போட்டுக்கோங்க. ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. புளிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி போதும். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 to 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்பவும் தனியாக தான் போட்டு சமைப்பேன். ஸோ உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து ஆற விட்டு நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில். இப்போ குழம்புக்காக ஒரு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இங்கே கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்புக்காக 1லேருந்து 1.5 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோம். ஒரு பெரிய பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இப்போ மசாலுக்கு போக மிச்சம் இருக்கிற பூண்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைனாலும் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலா வாசனைலாம் நல்லா போயாச்சு. நல்ல வெங்காயம் நல்ல மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு புளி வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற மீன் நெத்திலி மீனை சேர்த்துக்க போகிறோம். மீன் குழம்புனாலே மண்சட்டி தாங்க. உங்ககிட்ட மண்சட்டி இருந்தால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செம சூப்பராக இருக்கும். இப்போ மீனோட சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற மாங்காய் துண்டை சேர்த்துக்க போகிறேன். இது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா சுவை கொடுக்கும். மீன் போட்டதும் லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப பெரட்டினீங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். சின்ன மீனுன்றதுனால சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் டேவே எனக்கு இந்த கடாயில் உருளைக்கிழங்கு பொரியல் ட்ரை பண்ணேங்க. நான் ரொம்ப சூப்பராக வந்தது. அடி பிடிக்கவே இல்லை. அதோட கிளிப்பிங் தான் இது. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. ரொம்ப நேரம் எடுத்துக்கல. சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடி பிடிக்கவே இல்லை. பயங்கர கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.